அதிமுகவிற்கு துரோகம் செய்தால் சிறை தண்டனை தான். நெய்வேலியில் நடைபெற்ற சிலை திறப்பு விழாவில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கடலூர் தெற்கு மாவட்டம் நெய்வேலி நகர கழகம் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் முழு திரு உருவ சிலை திறப்பு விழா மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் நெய்வேலி செவ்வாய் சந்தை ரவுண்டானா அருகில் நடைபெற்றது. அதிமுக கழக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திரு உருவ சிலை திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில், மடப்பட்டு முதல் நெய்வேலி வரை சாலையில் உள்ள மக்கள் கூட்டமே அதிக வெற்றி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெற செய்யும். காற்றுக்கு எப்படி தடை போட முடியுதோ அதே போல அதிமுகவிற்கு எவராலும் தடை போட முடியாது. வாழ்க்கை பார்த்து நடுங்கும் திமுக அமைச்சர்கள் போல நாங்கள் இல்லை. அதிமுகவிற்கு துரோகம் செய்த செந்தில் பாலாஜி தற்போது சிறையில். அதிமுகவிற்கு துரோகம் செய்தால் சிறை தண்டனை தான். மேலும் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு சைக்கிள், விலையில்லா பாட புத்தகம், உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கியதும், தாலிக்கு தங்கம், திருமண உதவி திட்டம், அம்மா மினி கிளினிக் போன்ற நல்ல திட்டங்களை செயல்படுத்தியது அதிமுக. அவற்றை முற்றிலும் பொய் வாக்குறுதிகளை அறிவித்து ஆட்சிக்கு வந்து முடங்கியது ஸ்டாலின் தலைமையில் அரசு. அதிமுக ஆட்சியில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அறிவித்த மக்கள் பயன்பெறும் திட்டங்களை நிறுத்திய திமுகவிற்கு விரைவில் அதிமுக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று செயல்படுத்தும். மேலும் கடந்த அதிமுக ஆட்சியில் கடலூர் மாவட்டத்தில் பெருமாள் ஏரி தூர்வாறுதல் மற்றும் குடிமராமத்து திட்டம் மூலம் ஏரி வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. அருவாமூக்கு திட்டம் மற்றும் டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில்தான் என்று தெரிவித்தார். தொடர்ந்து நெய்வேலியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் சுமார் 13,000 ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பணி நிரந்தரம் செய்யும் வரை தொழிலாளர்களுக்கு மாதம் 50,000 சம்பளம் வழங்க வேண்டும். NLC நிறுவனத்தில் பணிபுரியும் நிரந்தர மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பாரபட்சம் இன்றி உயர்ரக மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என பேசினார். நிகழ்வில் அதிமுக மாவட்ட, ஒன்றிய, நகர கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். 119 கோடி மதிப்பில் ஆழப்படுத்தி இன்றைக்கு அந்த பகுதி விவசாயிகள் 12,000 ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய சூழலை உருவாக்கணும். அதே போல குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினோம். இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலே 14,000 ஏரிகள், குளங்கள் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. 26,000 ஏரிகள், குளம், குட்டைகள் உள்ளாட்சி துறையின் மூலமாக இருக்கிறது. இந்த ஏரிகள் எல்லாம் தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தவுடன் அம்மாவுடைய அரசு விவசாயிகளே அதை முன்னிறுத்தி அந்த திட்டத்தை அமல்படுத்தணும். இப்படி ஆங்காங்கே குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரிகள் இருக்கின்ற வண்டல் மண்ணை விவசாயிகள் இலவசமாக அள்ளி அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள். இன்னைக்கு ஒரு லோடு மண் அள்ள முடியுமா? அள்ள முடியுங்களா? இன்றைக்கு விவசாயிகள் தேவைக்கேற்றவாறு இன்றைக்கு வண்டல் மண்ணை அள்ளி, ஏரியில் இருக்கின்ற வண்டல் மண்ணை அள்ளி இயற்கை உரமாக விவசாயிகள் பயன்படுத்தினார்கள். இதுதான் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல்வேறு புயல் வருகின்ற பொழுது புயல் வேகத்தில் நிவாரணம் செஞ்சோம். இங்கே கூட தானே புயல் எந்த அளவுக்கு பாதிச்சது, அதையெல்லாம் அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து இந்த கடலூர் மாவட்டத்திற்கு இருக்கிற மக்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கப்பட்ட செய்தி அத்தனை பேருக்கும் தெரியும். அருவாமூக்கு திட்டம், அதற்காக 82 கோடி ரூபாயில பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தொழில் திறன் மேம்பாட்டு கழக சார்பாக ஒரு மையம் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பயிற்சிகள் தந்து மனிதவள நிறுவனம் மூலம் இப்பகுதி இளைஞருக்கு வெளிநாடு இன்னைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். இதோட இன்றைக்கு டெல்டா மாவட்டம் பாதுகாக்க வேளாண் மண்டலமாக அறிவிச்சோம். இன்னைக்கு விவசாயிகளை பாதுகாத்தது அதிமுக அரசு. இன்றைக்கு பொன் விளைகின்ற இந்த பூமியெல்லாம் இன்னைக்கு நீத்தை நிலக்கரி போன்ற அந்த சுரங்கள் அமைப்பதற்காக விவசாயிகள் இருக்கிற அந்த நிலத்தை பறிக்கின்ற சூழ்நிலையை தடுத்து நிறுத்துவதற்கு தான் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உருவாக்கி தந்த அரசாங்கம். சட்டப்பூர்வமாக விவசாயிகளுக்கு அங்கீகாரம் பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிட்டத்தட்ட 2022 நவம்பர் 7ஆம் தேதி 101 நிலக்கரி சுரங்க ஒப்பந்த அறிவிப்பினை
பகுதியாக தமிழகத்தை பாலைவனமாக்கும்படி மத்திய சுரங்கத்துறை அறிவிச்சது. அதுல கூட தஞ்சாவூர் மாவட்டம், வடசேரி, கடலூர் மாவட்டம், உங்களுடைய மாவட்டம் புவனகிரி வட்டம், சேத்தியாத்தோப்பு கிழக்கு பகுதி மற்றும் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டத்தில் மைக்கேல்பட்டி ஆகிய இடங்களில் 3 சுரங்க திட்டங்களை தொடங்க ஏல விற்பனை வெளியிட்டது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தியது அதிமுக அரசாங்கம். அதே போல நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், இன்றைக்கு நெய்வேலி அனல் மின் நிலையம் துவங்கப்பட்டு மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தில் துறையில இது ஒரு துறை. இன்றைக்கு லாபத்தில் இந்த நிறுவனத்தை தனியாருக்கு விற்க, பங்குகளை விற்க முற்பட்ட போது, அம்மா இருக்கின்ற பொழுது இந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை 5% பங்குகளை வாங்கி தொழிலாளர்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல NLC நிறுவனம் 2ஆம் சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலம் கையெடுத்து முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் இந்நிலையில் அப்பகுதி வசிக்கும் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரது வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் உறுதி செய்யப்படும் என்ற நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்தம் மற்றும் சொசைட்டி தொழிலாளராக பணிபுரியும் சுமார் 13,000 பேர் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் இன்று கேள்விக்குறியாகிறது. அவர்களுக்கு குறைந்தபட்ச கோரிக்கைகள் 30 ஆண்டுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்தம் மற்றும் சொசைட்டி தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். NLC பணிபுரியும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு வழங்குவது போல அனைத்து வகையான ஒப்பந்தம் மற்றும் சொசைட்டி தொழிலாளர்களுக்கும் உயர் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிவூப்பில் சீனியாரிட்டி விடுபட்ட அனைவரையும் சொசைட்டியில் இணைந்து நிரந்தரம் செய்ய வேண்டும். அதுவரை மாதம் குறைந்தபட்சம் அந்த தொழிலாளிக்கு 50,000 ரூபாய் நிறுவனம் கொடுக்க வேண்டும். அதே போல தான் இரவு பகல் வாராமல் அந்த நிலத்தை எல்லாம் பண்படுத்தி பொன் விளைகின்ற பூமியாக இன்றைக்கு அந்த விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்களுடைய நிலத்தை NLC நிலம், NLC உடைய நிறுவனம் அந்த நிலத்தை கையகப்படுத்துகின்ற பொழுது அந்த விவசாயிகளை கோரிக்கை பல வைத்தார்கள். மறுசீரமைப்பு மற்றும் மறு குடியமைப்பு சட்டத்தின் போதிய சம அளவு இழப்பீடு வழங்குதல், வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார தொகை வழங்க வேண்டும். ஏற்கனவே NLC நிறுவனத்திற்கு நிலம், வீடுகளை கொடுத்து இடம்பெயர்ந்து சென்றவர்களுக்கு NLC நிறுவனம் இதுவரை எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றி தரவில்லை. அந்த வாக்குறுதியை இந்த நிறுவனம் விரைவில் நிறைவேற்றி தர வேண்டும். வேலைக்கு மாற்றாக ஒரு முறை பணப்பயனாக சில அளவின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள திட்டம் ஏற்புடையது அல்ல, கடுமையான ஆட்சேபனைக்கு உரியது. வீட்டுமனை இழந்தோருக்கு, 10 நிலங்களில் உள்ளவர்களுக்கு 5 சென்ட், அரசு நிலங்களில் உள்ளவருக்கு 3 சென்ட் நிலத்திற்கு பதிலாக குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு 7 சென்ட் நிலமாவது அதில் வழங்கப்பட வேண்டும். வீட்டுமனைக்கு அவர் அனுபவிக்கும் அளவுக்கு 20 சென்ட் மனை ஒதுக்க வேண்டும். அதோட நில எடுப்பால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்தினருக்கும் NLC நிறுவன மருத்துவமனையில் இலவசமாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும்.